அப்ப அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா முரளி சொல்ல பாபா வரல. முரளி எல்லாம் சாக்கார முரளியோட முடிஞ்சு போச்சு. இது அவ்யக்த வாணி. அவருடைய அனுபவத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இப்படி வாங்க, இப்படி வாங்கன்னு சொல்றாரு. அது பேரே அவ்யக்த இஷாரான்னு தான் சொல்லுவாங்க. செய்கை. ஒரு சிக்னல் குடுக்குறாரு. அங்க எப்படியெல்லாம் இருக்கும்ன்றத உங்களுக்கு குடுக்குறாரு. அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களுக்கு அந்த அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தை ஏற்படுத்தணும். அவரு நமக்கு கொடுக்கிறார். நாம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். சோ அப்ப பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுங்கன்னா, அவர எப்படி ஃபாலோ பண்றது? அவர நாங்க பார்த்தது இல்லையே. அதான் அவ்யக்த இதுல வராருல்ல. ஏன்னா, ஸ்தூலமா பார்த்த பிரம்மா அவ்யக்தம் ஆகல. சம்பூர்ணம் அடையல. சம்பூர்ணம் அடையாத பிரம்மாவ தான் அவங்க பார்த்தாங்க. நீங்க சம்பூர்ணம் ஆனவங்கள பார்த்திருக்கிறீங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் நம்ம குறை சொல்ல முடியும்.